வணக்கம் நம்ம நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சில சின்ன சின்ன புரிதல்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்துக்கணுங்க. அதாவது ஒரு 2-3 பதிவு முன்னாடி நம்ம சன்மார்க்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது அந்த தவறான புரிதலில் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அப்போது நிறைய பேர் அதில் நான் ஏதோ வள்ளல் பெருமானுக்கு எதிர்த்து பேசுகிற மாதிரியோ இல்லை நான் திருவருட்பா படிக்காத மாதிரியோ ஒரு கண்ணோட்டத்திலே அவர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த கண்ணோட்டத்தில் ஒன்று மட்டும் சரி, நான் திருவருட்பா இது வரைக்கும் படித்ததில்லை. ஆனால் வள்ளல் பெருமானுக்கு நான் ஏன் எதிரியாகணும்? அவர் நல்ல விஷயத்தை தானே சொல்லிட்டு போயிருக்காரு, நான் ஏன் எதிரியாகணும்? ஸோ முதல்ல அப்படி ஒரு எண்ணத்தை அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை முதல்ல தடுத்து நீக்கிடுங்க. இப்போது வழக்கமாக நம்ம என்ன பேசுவோம், வெறும் ஒரு பாட்டு இல்லை ஒரு பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வரி இதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு தர்க்கத்திற்கு போகக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய என்றைக்குமே நம்ம முன்வைக்கக்கூடிய ஒரு கூற்று. ஏன்னா இப்போது ஒரு சித்தர் நூல் எடுக்கிறோம் அப்படின்னு பாருங்களேன். அந்த சித்தர் நூலில் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, என்னை விட வேறு எந்த சித்தருமே சொல்லடா, நான் தான் உனக்கு எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லியிருக்கேன், மித்த எல்லாம் மறைச்சி பேசியிருக்காங்க அப்படிம்பார். இன்னொரு சித்தர் நூல் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவர் நான் தான்டா ஓப்பனாக சொல்லியிருக்கேன் மகனே, உனக்கா நான் அத்தனையும் சொல்லியிருக்கேன்டா, மித்த எல்லாருமே மறைச்சி புரட்டு பேசிட்டாங்க அப்படிம்பார். இன்னொரு சித்தர் நூல் எடுத்திங்கனாலும் அவரும் இதே தான் சொல்லுவார். இப்போது இவங்க ஏன் இதை சொல்கிறாங்கன்னு நமக்கு புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆனோம்னா அவங்க யாருமே ஆக்சுவலாக மறைச்செல்லாம் சொல்லலை. அவங்க சொன்ன விதங்கிறது ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தர் சொன்ன விதங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். இந்த சொன்ன விதம் புரியலன்னா இன்னொரு இடத்துக்கு போனோம்னா அந்த விதம் புரியும். அங்கே சொன்ன விதம் புரியலன்னா இன்னொரு இடத்துக்கு போனால் புரியும். அப்போ இதுக்கு எல்லாத்திற்குமே நம்ம போய் பார்த்தா தான், ஆடாடா எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் சொன்னீங்களா, சொன்ன விதம்தான் மாறி இருக்குது, வார்த்தையினுடைய பயன்பாடு தான் மாறி இருக்குது, எனக்கு தான் புரியலையா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது எப்போ நமக்கு புரியும்? பலதையும் கற்று தேரும் பொழுது நமக்கு புரியும். இப்போது ஒரு நூலை மட்டும் படிச்சுட்டு அந்த ஒரு நூல் மட்டுமே சரி அப்படிங்கிறதும், இல்லை அந்த ஒரு நூலை இயற்றியவர் மட்டும்தான் சரி அப்படிங்கிறதும், அந்த ஒரு நூல் இயற்றியவர் கொடுத்த வார்த்தைகள் மட்டும்தான் சரி அப்படிங்கிறது வாதிற்கு இல்லைங்க, எதற்குமே பயன்படாது. அப்படி பயன்படவும் கூடாது. ஏன்? ஒரு தமிழினுடைய அழகே என்னென்னா, ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் நம்ம புகுத்த முடியும். அப்போது அந்த இடத்தினுடைய பயன்பாட்டை பொறுத்து அந்தந்த இடத்திற்கு அந்த சொல் ஒரு பொருளை நமக்கு எடுத்து மேலே நிறுத்தி காட்டும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறார். அதுக்கு நிகரே இல்லை, அதுதான் எல்லாத்திற்கும் அதிகம் அப்படிங்கிறார். வள்ளலார் தானே சைவத்தை பின்பற்றியவர்னு தான் சொல்கிறாரு. அப்போது சைவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி நம்ம கையில் இருக்கக்கூடிய நிறைய நூட்களில் நம்ம பெரியவர்கள் சைவ குறவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 அவர்கள் கொடுத்த நூட்களில் பார்த்தோம்னா சிவம் சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தன்மைகளை அவங்க எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் சிவம் என்று கூறினார்கள், வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு கூறினார். தாயுமானவர் பாடல் எடுங்க, ஒரே பாட்டு முதல் 2 பாட்டுக்குள்ளே இது எதுன்னு கேட்டுக்கிட்டே வருவார். எல்லாமே உன் மனசு தான் அப்படின்றவர். உன் மனசு என்ன நினைக்குதோ அதுதான் சாமி. அப்போது அந்த நிலை அப்படிங்கிறது என்ன? மோன நிலை, அது ஏதுமற்ற ஒரு நிலை அப்படின்னு போகும்பொழுது எல்லாமாவே நீயா இருப்ப, அதுதான் இறைநிலை அப்படிம்பார். வெறும் 2 பாட்டுக்குள்ளேயே விட இருக்கும். சிதர்களுடைய நோட்கள் எடுத்தோம்னா அவர்கள் பலதும் சொல்லியிருப்பாங்க. இந்த உலகத்தில் இப்படி இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, வேறு அண்டங்களுக்கு போனால் இந்த சித்துக்கள் அது இதுன்னு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது எல்லாம் 10-15 பக்கத்துக்கு பின்னு தான் வரும். 15 பக்கத்தை யாருமே படிக்கிறதில்ல, 20 பக்கத்தை யாருமே படிக்கிறதில்ல. இல்லை, ஞானத்திற்காகவே எழுதிய பல நூட்கள் உண்டு. அதில் மருத்துவம் பேசியிருக்க மாட்டாங்க, அதில் ரசவாதம் பேசியிருக்க மாட்டாங்க, அதில் வேறு எந்த சித்துக்களை பற்றியும் பேசியிருக்க மாட்டாங்க, அதில் மந்திர எந்திர தந்திர முறைகளை பற்றி எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. வெறும் ஞான உபதேசம் மட்டும் இருக்கும். அந்த நூலை பற்றி யாருமே கண்டுக்கிறதில்லை. ஏன்னா உன்னுடைய வாழ்வியல் அதனால் மாற வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. மனதனுடைய ஒருநிலைப்பாட்டையும் மனதனுடைய திறத்தையும் மனதை எப்படி திறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் உண்டான வழிகள் அதை சொல்லியிருப்பாங்க. அது நமக்கு கசக்கும், அது நமக்கு கடினமாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் அதெல்லாம் நம்ம இந்த ஒமிஷன் போர்ஷனில் நம்ம அதை வச்சுக்கிறது. அந்த முதல் 15 பக்கமோ இல்லை மொத்த சிலபஸே ஆனாலும் சரி, அதை அப்படியே ஒமிட் பண்ணிடுறது, சாய்ஸில் விட்டுறேன். பின்ன நமக்கு எதுக்கு தேவை இருக்கோ அதுக்கு மட்டும் போயிடுறோம். அப்போ இது எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா
அவரவர் அவரவர் காலத்திற்கு ஏற்ப, அவரவர் எழுதிய வகைக்கு ஏற்ப அந்த சொல்லனுடைய ஜாலம் ஒரு மாதிரி இருக்குமே தவிர, சொல்லனுடைய பயன்பாடு ஒரு மாதிரி இருக்குமே தவிர, புரிதல் அப்படிங்கிறது எல்லாம் ஒன்று தான். அவர்கள் சொல்ல வந்ததுங்கிறது எல்லாமே ஒன்று தான். இறை அனைத்திற்கும் அப்பாற்பட்டது. ஏன் இறையை நம்மால் அடைய முடியவில்லை? நாம் அப்படின்னு சொன்னால் இந்த மனிதர்கள் மட்டுமல்லாமல் இப்போது நிறைய பேர் அதில் தேவரும் மூவரும் சித்தரும் முத்தரும் யாருக்குமே கிடைக்காத இல்லை அடையாத ஒரு பதவி அருட்பெருஞ்சோதி எமக்கு தந்ததுன்னு அந்த ஒரே பாட்டை சலிச்சு போகிற அளவுக்கு எல்லாரும் அந்த ஒரு பாட்டை மட்டும் எழுதி என்ன புரிஞ்சிருச்சு? இப்போ அந்த ஒரு பாட்டில் இப்போ என்ன புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? அந்த ஒரு பாட்டில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருச்சு? ஏன் எல்லாரும் காப்பி பேஸ்ட் அதை மட்டும் பண்ணுறீங்க? எனக்கு இது நேரில் உட்காந்தா நான் நிறைய கேள்வி கேட்க முடியும் என்னால். உங்களால் இதுக்கு வீடியோவில் இருக்கேங்க, நான் ஒன்றும் பண்ண முடியல. என்ன புரிஞ்சிருச்சு இப்போ அந்த ஒரு பாட்டில்? தேவரும் மூவரும் சித்தரும் முத்தரும் அடையாத ஒரு நிலை எனக்கு அருட்பெருஞ்சோதி அளித்ததுன்னா, ஏன் யார் தேவர், யார் மூவர், யார் சித்தர், யார் முத்தர், ஏன் அவர்களுக்கு அந்த நிலை அடையலை? இவர்களுக்கெல்லாம் கிடைக்காதது, வள்ளல் பெருமானுக்கு முன்னிருந்தவர்கள் அனைவருக்குமே கிடைக்காதது வள்ளல் பெருமானுக்கு கிடைச்சின்னு சொன்னால் ஏன் அவர்களுக்கு கிடைக்கல? அவர்கள் யார்? அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் செய்யாததை வள்ளல் பெருமான் என்ன செய்தார்? அப்போது இந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாலே நம்ம தெளிவாக இருக்கும். சும்மா அதையவே டைப் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல நாம் தெளிஞ்சிருவோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இப்போ இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ உங்களுடைய மனோநிலை இப்படி தான் இருக்குங்கிறது என்னுடைய ஒரு யூகத்தில் நான் சொல்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. நான் உங்கள்கிட்ட நேரில் இது வரைக்கும் பேசினதில்லை. நான் ஒரு யூகத்தில் சொல்கிறேன். என்ன? அப்போது விரவை தவிர வள்ளல் பெருமானை தவிர வேறு யாருமே இப்போ வரைக்கும் இறைநிலை அடையவே இல்லை. அப்படி தான் உங்களுடைய கூற்றாக இருக்குது இல்லைங்களா? வேறு யாருமே வந்து அந்த நிலையை அடையவே இல்லை. வள்ளல் பெருமான் மட்டும்தான் அடைஞ்சாருங்கிறது மட்டும்தான் உங்களுடைய ஒரு தனி கூற்றாக இருக்குது. அப்படி தான் இப்போ நீங்கள் அந்த ஒரே பாட்டை அத்தனை பேர் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதையவே திரும்ப சொல்கிறீங்கன்னா அப்போ உங்களுடைய கூற்று என்ன? அவரை தவிர வேறு யாருமே அடையலை. இப்படி ஒரு மனோநிலை இருக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை அப்படியெல்லாம் இல்லைங்க, இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க, வேறு என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, அப்படியே ஒரு ஆளாக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அர்த்தம். யாரும் உங்களை வந்து பிடிச்சிக்க முடியாது, நீங்கள் நிலை பெறவே முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்கிறதுக்காக சொல்ல வரேன். சரிங்களா? அதனால் என்னத்தை பார்க்குறோம், என்ன ஒரு 2 வீடியோ பார்த்தோம், ஒரு 4 பாட்டு படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடாதுங்க. அந்த ஒரு இடத்துல சொல்கிறார், இவர்கள் யாருமே அடையலையாம்ப்பா, நான் சாமின்னு கும்பிட்டு யாருமே அடையலையாம்ப்பா, வள்ளல் பெருமான் தான் ஏன் அடைஞ்சிருக்காரு, வள்ளல் பெருமான் தான் ஏன் பெருசு. கரெக்டு. அந்த பாட்டின்படி பார்க்கும்போது அது கரெக்டு. பின்ன கேள்வி நிறைய கேட்கணும் இல்லையா? ஏன், எதனால, எப்படி, ஏன்? அப்போ நம்மளாம் சாமின்னு கும்பிட்றவங்கள யார்? அப்போ அடுத்த ஒரு பாட்டு எழுதுகிறாங்க, புராணங்கள் எல்லாமே பொய்ன்னு. அகத்தீசினார் முன்னாடியே சொல்லியிருக்காரு, புராணங்கள் எல்லாம் பொய் புரட்டு பேசி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஏன் சொன்னாங்க? அப்போ புராணங்களை ஆராய்ஞ்சு பார்க்கும்பொழுது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? முதல்ல புராணங்களை ஆராய்ஞ்சு பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி அது சொல்லக்கூடிய கதைகளை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? வசிஷ்டர் சமஸ்கிருதத்தில் எழுதிய நூல் அப்படின்னு சொல்லக்கூடியது யோக வாசிஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது, வசிஷ்ட ராமாயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது யோக வாசிஷ்டம் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் எழுதுனது தான். அவரே என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? எல்லாமே வந்து அந்த சிவநிலை, பிரம்மநிலை, அருட்பெருஞ்சோதி நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அதை எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஒருத்தன் புரியாதவனுக்கு எப்படி சொல்கிறது? அப்போ கதை ரூபமாக சொல்ல வேண்டுங்கிறதுக்காக சொன்னாங்க. நீ கதையில் கதாபாத்திரங்களை வச்சு சொல்லும்போது எளிமையாக புரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக சொன்னாங்க. நீ என்னென்னா புரிதல் வர வரைக்கும் தான் கதாபாத்திரமும் கதையும், புரிதல் வந்துருச்சுன்னா கதாபாத்திரத்தையும் கதையும் விட்டு போட்டு சொன்ன சாரத்தை மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறார். இதை பண்ணாதது யார் தப்பு? அப்போ வள்ளல் பெருமான் ஏங்க அப்படி சொன்னார்? அவர் சொன்ன காலம் அப்படிங்க. அவர் எந்த காலத்தில் சொன்னார்? எல்லாம் இதுதான் ஏன் சாமின்னா இப்படி தான் இருக்கணும், சாமின்னா கோயிலுக்கு போனால் தான் சாமி, சாமின்னா உருவம் இருக்கும், இந்த புராணங்கள் இதெல்லாம் எல்லாமே அப்படின்னு. அதை அவர் வந்து வேறு என்ன சொல்லி அவர்னால அதை உடைக்க முடியும்? போ, எல்லாம் பொய் அப்படியே ஒரே போட போட்டார். அப்போ சாமி எங்கே இருக்குது? சாமி உனக்குள்ள தான் இருக்குது. சாமி எப்படி இருக்குது? சோதி வடிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ அடுத்து நம்ம அறிவை வளர்த்திக்கணுங்க. சோதிடம் படிக்கும்போது அம்சத்தில் பார் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு நூல் வந்து அம்சத்தில் பார்னு இருக்கும். இன்றைக்கி சோதிடம் எடுத்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், 2 கட்டத்தில் ஒன்று ராசி கட்டம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு சில இடத்துல அம்சம்னு மட்டும் எழுதியிருப்பாங்க, ஒரு சில இடத்துல நவாம்சம்னு எழுதியிருப்பாங்க. இப்போ அம்சத்தில் பாருன்னு மட்டும் பெரியவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம ஆளுகளை பொறுத்த வரைக்கும் அம்சம் அப்படிங்கிறது வெறுமனே நவாம்சம் மட்டும்தான். எதுக்கெடுத்தாலும் நவாம்சம் மட்டும் தான் பார்க்குறது. நவாம்சங்கிறதுக்கு அது திருமண கட்டங்கிறதே இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ அம்சம் அப்படிங்கிறது நிறைய 16 வகையான கட்டங்கள். இன்னும் புதுசாக பழைய நூட்களை எடுக்கும்பொழுது என்னுடைய குருமார்கள் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. பழைய நூட்களை எடுத்து பார்த்தா
ஏகப்பட்ட அம்சம் இருக்குது. இது இது யாருக்கும் இன்றைக்கி நிறைய சோதரர்களுக்கு இது தெரியவே தெரியாது. அதுபோல தான் இந்த மாதிரி ஒரு நூல் அப்படி குதிரை கடிவாளம் கட்டின மாதிரியே சுற்றுறது. அப்போது இதெல்லாம் புரிதல் வேணுங்க. அப்புறம் அடுத்த ஒரு வார்த்தை நிறைய பேர் சொல்கிறது உண்டு. 63 நாயன்மார்களை வள்ளலார் ஒரு என்ன சொல்கிறது, அவர்கள் உண்மையாலுமே இல்லை, முன் வந்த சைவக்குறவர்கள் அவர்கள் யாருமே உண்மையாலுமே கிடையாது, இவர்கள் எல்லாம் வெறும் கற்பனை தான் அப்படின்னு சொல்லி. சரி, பரவாயில்ல. பாடலை கொண்டான்னா யாருமே தரமாட்டேங்கிறீங்களே. அவர் எங்கே சொன்னார், அந்த பாட்டை சொல்லு அப்படின்னு சொன்னால் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எல்லாரும் கேட்டால் உரைநடை அப்படிங்கிறீங்க. பாட்டை எழுதியவரே உரைநடையும் எழுதுவாரா? இதை பற்றி விசாரிக்க போகும்போது தெரிஞ்சது என்னென்னா, அவர் உபதேசம் கொடுத்தது யாரோ ஒருத்தர் கேட்டு எழுதினது தான் உரைநடை. அதில் பல மாறுதல்கள் இத்தனை 100 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் இல்லையா? எழுதின பாட்டிலேயே மாற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டுங்கும்போது ஒரு உரைநடையில் மாறுதல் ஏற்பட்டிருக்காதா? இல்லை வள்ளல் பெருமான் சொன்னது அவர் என்ன நோக்கத்தில் சொன்னாருங்கிறபடியே தான் எழுதினவர் புரிஞ்சு எழுதியிருப்பாரா? இதெல்லாம் சிந்திக்க வேண்டாம் கொஞ்சம் கூட. இப்போ டபார்னு ஐயோ நான் நம்பினதை ஒருத்தன் பொய் இல்லைன்னு சொல்கிறானே, அப்போ உடனே கமெண்ட் போடு. அதில் பயன் இல்லை. அதில் ஒரு பயனுமே இல்லை. யாருக்கு பயன் இல்லை? உங்களுக்கு தான் பயன் இல்லை. அதனால் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே போதுங்க. நான் யாருமே எதிரியெல்லாம் கிடையாது. யாரும் எதிர்த்தெல்லாம் பேசுகிறது கிடையாது. ஞானியர்கள் எதிர்த்து பேசுகிற அளவுக்கு இங்கே யாருமே ஞானியெல்லாம் கிடையாது. நமக்குள்ளே ஏதோ பேசிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோம். நீ சொல்கிற அதில் குறை, இதில் குறை, இது அப்படி, இது இப்படி, இதை இந்த நூல் அங்கே, இந்த நூல் அங்கன்னு நாம் தான் இப்படி பொறுக்கிக்கிட்டு இருக்கோம். பெரியவங்க தெளிவாக தான் இருக்காங்க. எல்லாமே ஒன்று தான் சொல்லுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ எத்தனையோ பேர் கமெண்ட் போட்டவங்க அந்த பேசின வீடியோவை முதல்ல முழுசாக எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு பாருங்கள். அந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொன்னோம். எத்தனை பேர் வீடியோ முழுசாக கேட்டிங்கன்னு. முழுசாக கேட்டிருந்தீங்கனாலே சொல்லி இதே விஷயத்தை தான் அங்கேயும் சொல்லியிருந்திருப்பேன். அதனால் என்ன பண்ணுறோம், என்ன பேசுகிறோம், என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல நமக்கு தெரியணும். ஒரே நூல் அப்படியே தூக்கி அக்கலில் வச்சுட்டே சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனாலையோ இல்லை தலகாணிக்கு பதில் வச்சுட்டே தூங்குறதுனாலையோ நம்மளுக்கு அறிவு வளர்ந்துராது. சரிங்களா? அப்போ பலதையும் கற்று உணரும் பொழுது தான் நமக்கு 4 விஷயம் தெரியும். அப்போ இந்த 4 விஷயத்தை அலசி ஆராயும் பொழுது தான் இதுதானா எல்லாம் ஒரு இடத்துல நின்று பார்க்கும்போது எல்லாமே ஒன்று தான் சொல்லுதா? சரி, அப்போ எல்லாமே ஒன்று தான் சொல்லுதுங்க. இப்போ நான் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா தான் இருக்கணும். அதுதான் உண்மையாலுமே இறைவன் அடைவதற்குண்டான ஒரு வழி. இது எல்லா நூலுமே இதையே தான் சொல்லும். இப்போ எல்லா நூலுமே இதையே தான் சொல்லுன்னு நான் சொல்கிறேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்களாக போய் படிக்காத வரைக்கும். நான் என்ன சொல்ல வரேங்கிறது இப்போது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சுதுன்னா சந்தோஷம். ரைட்? இது இந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் கதை மாதிரி இந்த ஒரு கதை மாறி போச்சுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே ஓவராக வாய் பேசிட்டீங்க. நீங்கள் திருவருட்பா படிங்க படித்தா தான் உங்களுக்கு தெரியும். படிக்காமல் இது பேசுகிறான், அது பேசுகிறேன், இது பேசுகிறான்னு படிச்சுட்டு வச்சுக்கிறேன். ரைட்? ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தண்டபாணி. நன்றி.